கேட்டா வெளியில வந்து இந்த மாதிரி மினுக்கிட்டு வரக்கூடிய ஆட்கள் யாரா இருப்பாங்கன்றா கொஞ்சம் பர்சனாலிட்டி எவ்வளவு அப்படி வருவாங்க. அப்ப என்ன விளங்குகிறது, வெளியே இந்த மாதிரி தங்களுடைய அவயவங்களை மற்றவர்கள் பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு சராசரி ஏஜில் உள்ளவங்களாகவோ கொஞ்சம் அதிக ஈர்ப்பு உள்ளவர்களாக இருப்பார்கள். சாதாரணமா இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அப்படி நம்மள போய் காட்டி பார்க்க போறான் அப்படிங்கிறவங்கன்னா அப்படி வரமாட்டார்கள். அப்படி அப்ப கம்பேர் பண்ற மாதிரி இருக்கா இல்லையா? இது நான் வந்து ஒரு அசிங்கமா நீங்க நினைச்சிடக்கூடாது. கண்டிப்பா அந்த பாதிப்பு ஏற்பட்டு குடும்பங்கள்ல ஏற்பட்டு இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை நாசமாகி கொண்டிருக்கிறதுக்கு இதெல்லாம் காரணம். இதெல்லாம் உடைச்சு சொல்ல இயலாது. அவ்வளவு விஷயங்களை இப்ப விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு இந்த பெண்களுடைய ஆடை வந்து குடும்ப வாழ்க்கையை பாதிக்கிறது. இந்த மாதிரி அதே போல வந்து இப்ப டிவி பாக்குறீங்க. அந்த காலத்துல டிவிலாம் என்ன, அந்த ஒரு ஆம்பளை பொம்பளை காட்டினா கூட ஒரு 10 அடி வித்தியாசம் வச்சுதான் பார்ப்பாங்க. இங்க காதல் அங்க நின்றானா காதல் அங்க நிப்பா, அவங்க தொடக்கூட மாட்டாங்க. அப்படியான ஒரு காலத்துல சினிமா வந்துட்டு இருந்த காலத்துல எல்லாம் என்ன செய்யல, பெரிய பாதிப்புலாம் ஏற்படல. இப்ப உள்ள இந்த சினிமாக்கள்ல காட்டக்கூடிய இந்த காட்சிகள் பணத்திற்காக வேண்டி உடலை விற்கக்கூடிய ஒரு தன்மையில பெண்கள் எல்லாம் காட்சி தரும் பொழுது அதையே உட்கார்ந்து ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னா அவனுக்கு எப்படி அவன் மனைவி அழகானவள தெரியவா? சைக்காலஜிக்கலா நான் கேட்கிறேன். இந்த அவ ஒண்ணு பெரிய அழகிலாம் கிடையாது, எல்லாம் மேக்கப் ஷோ தான். இருந்தாலும் கண்ணுக்கு அப்படி தெரியற மாதிரி காட்டுறான்ல, கண்ணுக்கு அப்படி தெரியற மாதிரி காட்டு அதையே உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்தான்னு சொன்னா 10 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தான்னு சொன்னா அப்புறமேல அவன் மனைவியின் பக்கம் எப்படி ஈர்க்கப்படுவான்? அதை விட ஒரு சிறந்தது இருந்தா தானே ஈர்க்கப்படுவான். அப்ப அதை விட கம்மியா தானே இருக்குது. அந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம சாதாரணமா பார்த்துட்டு இருக்கிறோம். அது எங்க வேட்டு வைக்குன்னு வழங்க மாட்டேங்குது. இது மாதிரியான காட்சிகளை பார்க்கிற காரணத்தினால இல் வாழ்க்கை அவன் நினைச்சான் நமக்கு ஏதோ கோளாறுன்னு நினைச்சிடறான். அவன் மனைவி நெருங்கினா அவன் நாட்டுமே வரமாட்டேங்குது. ஏன் அவன் கோளாறுலாம் கிடையாது, இதுதான் காரணம். நீ ஒரு வாரத்துக்கு இந்த டிவி பார்க்க மாட்டேன், இந்த மாதிரியான அது மாதிரி இந்த நீச்சல் குளம் இதெல்லாம் போய் போக மாட்டேன்னு இருந்து பாரு, டக்குன்னு மாறும். என்னமோ உடம்புல என்னமோ ஒரு பெரிய சக்தி புகுந்த மாதிரி தெரியும். ஒரு வாரத்துக்கு டெஸ்ட் பண்ணி வேண்டாம் பாருங்க, யாருக்கு இந்த மாதிரியான இருக்கு, எந்த டாக்டரையும் போக தேவையில்லை. இல்லற வாழ்க்கையில யாருக்கு, உண்மையாவே சொல்கிறேன், இல்லற வாழ்க்கையில யாருக்காவது பஞ்சாயத்து இருக்குமே ஆனால் நீங்க என்ன செய்யுங்க, இந்த சினிமா டிவி மொத்தத்தையும் மூடி வச்சு விடுங்க. ஏதோ பயாங்கியா இருந்தா போட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அது இல்லாம அதுக்கான மொத்தத்தையும் போட்டுற வேண்டியது இல்ல. நியூஸ் பார்க்க விரும்பினா பாத்துக்கிறீங்க. மற்ற நேரத்தில் நீங்க மூடி வைத்து விட்டு வெளி உலகத்துல இந்த மாதிரி எங்க எல்லாம் இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட நிலையில் பெண்கள் நடமாடுவார்களோ அது போன்ற இடங்களை தவிர்த்து கொண்டு நீங்கள் ஒரு வாரம் இருந்து பார்த்தீர்கள் என்று சொன்னா உங்களுடைய கண்களுக்கு உங்கள் மனைவிமார்கள் ஈர்க்கத்தக்கவர்களாக தென்படுவார்கள். இல்லறம் வேற மாதிரி மாறிவிடும். அப்ப வெளியே போறதுங்கிறது சாதாரண மேட்டர் இல்ல. ஒட்டுமொத்த மனித குலத்தையே இந்த பிரச்சனையில ஏற்பட்டதுனாலதான் ஆணுக்கு பெண்ணோட சந்தோஷமா இருக்க முடியவில்லை. சந்தோஷமா இருக்க முடியவில்லைன்னு என்ன ஆகுறது, இவனுக்கு வந்து முடியவில்லைன்னு ஆகிறது. உண்மை அதான். ஏன் முடியல, இவனுடைய கம்பேரிசன் மனசுல வந்து மூலதானங்க எல்லாத்தையும் சிந்திக்கிறது. கம்பேர் பண்ண அந்த ஆசையை தூண்டுவதற்கெல்லாம் ப்ரோக்ராம் அங்கான இருக்கிறது. அது இருக்கிற மாதிரி இருந்தா தான் அந்த மூளை என்ன செய்யும், அப்படி ஒரு உத்தரவு உங்களுக்கு போடும், இல்லைன்னா உங்களுக்கு போடாது. அப்ப அந்த மாதிரி வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா பெண்களுக்கு அந்த இல்லற சுகம் கிடைக்கல உடனே வேற மாதிரி தப்பு தண்டாக்கள் தூண்டுவதற்கு இது காரணமாயிருக்கு. ஆம்பளை சரியா இல்லைன்னா அவன் சரியா தான் இருக்கிறான். சரியா இருக்கிறவன சரியா இல்லாமல் டெம்பரவரியா தற்காலிகம் ஆக்குறது எது, இந்த வெளி உலகத்தில் காணக்கூடிய காட்சிகளும் படங்கள். இதுல வந்து இன்னும் சொல்ல போனால் யாரெல்லாம் வந்து இந்த அசிங்கமான காட்சிகளோட முழுசாகவே அதுக்குன்னு படங்களும் தயாரிக்கிறாங்க, அதுவும் பார்க்கலாம். அந்த டிவியில பாக்குற பாட்டு ரொம்ப அசிங்கமா தான் இருக்கிறது. அதுவே ப்ளூ பிலிம் லெவலுக்கு தான் இருக்குது ஏறக்குறைய. ஆனா அதையே அதுக்குன்னு உள்ளதை வாங்கி பார்த்தான்னு வைங்க, அவன் டோட்டல் ஃபெயிலியர். அவன் கண்ணை கொண்டு மட்டும்தான் அவனுக்கு இன்பம் அனுபவிக்க முடியுமே தவிர அவனுக்கு உடம்பு கொண்டு ஒண்ணு செய்ய முடியாது. மொத்தத்துக்கு என்னவாயிரம், அவனுக்கு நாசமா போயிடும். அவனால குடும்ப வாழ்க்கையில அவன் அதுக்கெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறான், மொத்தத்தை பாதிச்சு நாசமாக்குகிறது. அப்ப இந்த பெண்கள் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து இந்த மாதிரி போனார்களே ஆனால் எவ்வளவு பெரிய கேடு ஏற்படுதுன்னு பாருங்க. அவளுக்கு இந்த ஈவ்டீசிங் நடத்துறதுக்கு அதான் காரணமா இருக்கிறது. பெண்களை சீன்றான், அதுக்கு இதுதான் காரணமா இருக்கிறது. அது போக அவளை பாதிக்கிறது மட்டும் இல்லாம இவனையும் பாதிக்கிறது, இவனை பாதிக்கிறதும் இல்லாம வீட்டுல உள்ள பொம்பளையும் பாதிக்கிறது. இப்படி ஒட்டுமொத்த அனைத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு தீமை எங்கேயாவது இருக்குமா? எவ அணிஞ்சுக்கிட்டு போறாளோ அவளுக்கும் பாதிப்பு, எவ பாக்குறானோ பாக்குறதுன்னு அணிகிறா அவனையும் பாதிக்கிறது, இந்த பாக்கனுடைய கொண்டாட்டியும் பாதிக்கிறது. சொன்னா இது நல்லதா? அப்ப ஏன் இதை வந்து நன்மை மாறி இது புரட்சிகரமான காரியம் மாதிரி என்ன செய்கிறார்கள், சித்தரிக்கிறார்கள். அதனால வெளியே போறது என்பது வந்து ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். பெண்களை நினைக்கணும், நம்ம வெளியே போகாமல் நம்ம இருந்தா தான் அது தப்புங்கிறத சித்தரிச்சா தான் அடுத்தவளும் போக மாட்டா. அடுத்தவ வெளியே அந்த மாதிரி போகாம இருந்தா தான் நமக்கு சேஃப்டின்னு பெண்கள் நினைக்கணும். பெண்கள் நினைக்கணும் நம்ம வந்து ஒழுங்கான முகம் கையை தவிர மற்ற பகுதிகள் மறைத்த நிலையில் வெளியே போவதுதான் நல்லது என்று எல்லாரும் புரிந்து கொள்வார்களே. ஆனால்
எல்லாரும் அது மாதிரி நடக்க ஆரம்பித்து விடுவார்களே. ஆனால் என்ன ஏற்படும்? இவனையும் பாதிக்காது, அவளையும் பாதிக்காது, இவனுடைய கொண்டாட்டியும் பாதிக்காது, ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்காது. இயற்கையான குடும்பம், இயற்கையான குடும்பவியல் என்ன செய்யுங்க கோலோச்சக்கூடிய நிலைமை ஏற்படும். அதனால இதெல்லாம் குடும்பவியல் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க வேற மாதிரி எடுத்துக்கொள்ள கூடாது. யதார்த்தம், உலகத்தில் உள்ள உண்மை, மார்க்கம் சொல்லக்கூடியதை மெய்ப்படுத்தக்கூடிய அறிவியல் விஷயங்கள். அது இதை சொல்லலைன்னா என்ன செய்ய முடியாது. நீங்க இப்படியே போயிட்டே இருப்பீங்க காலத்துக்கு. இது யார் சொல்லுவா? எதில் போய் சொல்றது? கவுன்சிலிங்கா கொடுத்துட்டு இருக்க ஒருத்தருக்கு யார் யார் டாக்டர் போறியன்னு கண்காணிக்க முடியும்? இது மாதிரி பொது சபையில வச்சுதான் சொல்ல முடியும். வணங்குதா? யார் யாருக்கு இந்த மாதிரி பஞ்சாயத்து இருக்குன்னு கேட்டுலாம் இருக்க முடியாது. அதனால பொதுவான முறையில் தான் சில விஷயங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டி இருக்கிறது. சொல்ல வேண்டி அந்த தலைப்பு தவிர எந்த தலைப்பு சொல்ல முடியுது? இதுல சொல்லாட்டி வேற எதுல சொல்றதுங்கிறேன். அதனாலதான் சொல்லப்படுதே தவிர இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது. எதுக்காக வேண்டி அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கிறானோ அதனுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால வெளியே செல்வது என்பது மார்க்கத்தில் உள்ளதா இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்கிறது, ஒழுங்கான ஒரு கண்டிஷனோட நம்ம போய் கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்து வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, வெளியே போற விஷயம் சொல்லியாச்சு. சுருக்கமாக இவ்வளவு போதும். வெளியே போகும்போது நீங்களும் ஒழுக்கமான முறையில் போங்க, மற்றவங்களும் ஒழுக்கக்கேடா போனாங்கன்னா அதை கண்டிங்க, அது தவறுங்கிறது புரிய வைங்க. ஆண்களும் அது மாதிரியான ஒழுக்கக்கேடான ஒரு காட்சிகளை பார்ப்பதிலிருந்து உங்களுடைய கண்களை தாழ்த்தி கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒரு கட்டளை இருந்தான்ல, குல்லில் முஃமினீன யகுல்லு அப்சாரஹும், தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு மூமினான ஆண்களுக்கு நபியை நீங்கள் கட்டளை இடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அது மாதிரி நீங்கள் தாழ்த்தி கொண்டு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது ஒரு விஷயம். அடுத்த வீட்டுக்குள்ள பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணு மொத்த வீட்டு நிர்வாகத்துக்கு அவதான் பொறுப்பாளி. அவ என்ன நினைச்சுக்க கூடாது, புருஷனுக்கு மட்டும்தான் நம்ம பொறுப்பாளி, புருஷனை மட்டும்தான் நம்ம கவனிப்போம், புருஷனுடைய தாயை நம்ம கவனிக்க வேண்டியது இல்ல, புருஷனுடைய தகப்பனை நம்ம கவனிக்க வேண்டியது இல்ல, புருஷனுடைய வேற யார் அக்கா தங்கச்சி வீட்டில் இருந்தார்களே ஆனால் அவர்கள் நம்ம கவனிக்க தேவையில்லை, நம்ம இது மட்டும் செஞ்சா போதும், அல்ல புருஷனுடைய வீட்டிலேயே எத்தனை வேலைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் கூட செய்ய வேண்டியது இல்லை என்று அவர்கள் தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி கிடையாது மார்க்கத்தில். ஏனென்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒல் மராத்து ராயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, கணவனுடைய வீட்டில் ஒரு பெண்ணு தான் நிர்வாகியா இருப்பாள். கணவன் அவளை நிர்வகிப்பான், வீட்டை யார் நிர்வகிப்பார்? வீட்டை நிர்வகிக்கிற அவள் தான். வீட்டுனா செவரையா? வீடுனா அதுல உள்ள மொத்தம் ஆளுதான் முக்கியமானது. வீட்டை நிர்வகிக்கிறதுனா முக்கியமான வீட்டில் உள்ள பொருள் எது? இவன் அப்பந்தான் வீட்டில் உள்ள முக்கியமான விஷயம். இவனுடைய ஆத்தா தான் வீட்டில் உள்ள முக்கியமான மேட்ரு. அதை கவனிக்கலன்னு சொன்னா எப்படி நிர்வாகம் பண்ணதாகும்? இதை பற்றி விசாரிக்கப்படுவாள். மசூலத்து நான் ராயத்திகா, அவளுக்கு கீழே உள்ள விஷயங்களை ஒழுங்கா அவள் செய்தாளா என்று அவளும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது புகாரில 893, 2409 இன்னும் பல ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் விளங்கிக் கொள்ள வேண்டும், வீட்டில் நிர்வாகம் பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டால் ஒரு ஆண் தாயை கவனிக்கணும்னா அவன் எப்படி தாயை கவனிப்பான்? தாயை கவனிச்சு வீட்டுல உட்கார்ந்து இருந்தா யார் சோறு போடுவா? தாயை கவனிக்க கடமைப்பட்டவனை தான் வெளியே அனுப்பி விட்டுறோமே. அப்ப வெளியே அனுப்பி விட்டா அவனுடைய தாயை யாரு கவனிக்கணும்? அவன் தாயை கவனிக்கிறது அவன் தான் கவனிக்கணும்னு சொன்னா உங்களுக்கு சோறு போட மாட்டான். அதை சொல்லிட்டு போனா என்ன ஆயிரும்? அவன் என்ன செய்வான்? அந்த பாரு எங்க அம்மா நான் தான் கவனிக்கணும், நான் கவனிக்க போறேன்னா நீங்க பட்டினா கிடக்கணும் போறோம். அப்ப உங்களுடைய சம்பாத்தியத்துக்காக வெளியே போகக்கூடிய நேரத்தில் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் நிர்வகிக்கிற பொறுப்பு யார்கிட்ட வந்துருது? மனைவி விட்டு தான் வந்து விடுகிறது. அதே மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கோம், குகையில 3 பேர் மாட்டிக்கிட்டாங்கல்ல, அதுல ஒருத்தர் ஒழுக்கமா இருந்தவர், ஒருத்தர் நாணயமா பொருளாதாரத்துல நாணயமா இருந்தவர், இன்னொருத்தர் யாரு? பெற்றோர்களுக்காக வேண்டி அவங்க சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன் என்று அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் இருந்தார்கள் வருது. அதை அல்லாஹ் ஏத்துக்கிட்டு அதுக்காக வேண்டி அந்த குகையில உள்ள சிக்கலை அவங்களை விடுவிக்கிறான். அப்ப என்ன விளங்குறது? ஒரு குடும்பத்துல தாய் தந்தையரை அவர் கவனிக்கிறாரே, அதுக்கு மனைவி உடந்தையா இருந்தார்கள். அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் அவருக்கும் சாப்பாடு கொடுக்காம அம்மா சாப்பிட்ட பிறகுதான் தாய் அப்பா சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன் என்று நான் இருந்தேனே, இறைவா நான் இது உனக்காக செய்திருந்தால் இந்த குகையிலிருந்து எங்களை வெளியேற்றுன்னு அவர் கேட்டார்ல. அந்த குகையில 3 பேர் மாட்டிக்கொண்ட ஒரு விஷயம் சொன்னோம்ல, இது புகார்ல 2215, இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு நம்பர். அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது தாய் தந்தையரை மனைவி எல்லாம் சேர்ந்துதான் கவனிக்க வேண்டும். கணவனுடைய தாயை கணவன் மட்டும் கவனிக்க முடியாது, வெளியே போயிட்டு தான் வருவான். வெளியே போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் அதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு யாரை சேர்ந்திருக்கிறது? மனைவியின் மீது தான் சுமத்தப்பட்டிருக்கிறது. அவ்வளவு வேணாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள் பாத்திமா அவங்கள அலி ரலியல்லாஹு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவர் பெரிய வசதியான ஆள் கிடையாது, ஊர்ல வசதியான ஆள். மக்காவுல இருக்கும்போது நல்ல வசதியான ஆள். அபூ தாலிப் நல்ல வசதியான ஒரு ஆள் தான். ஆனா ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டாங்கல்ல,
மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் பண்ணி அல்லாஹ்வுக்காக வேண்டி சொந்த ஊர் வாசல் அதை விட்டுட்டு மதீனாவுக்கு வந்த பிறகு அவர் ஒரு லேபர் தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்தவரைக்கும் என்னது, கூலி வேலை கிடைத்தால் செய்து விட்டு அதிலிருந்து வருமானத்தை கொண்டு வந்து என்ன செய்யறாரு, வாழ்க்கை நடத்துவார். அந்த மாதிரியான ஒரு ஆளுக்கு தான் மகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி கொடுத்திருந்தாங்க. அப்ப பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே கையெல்லாம் காய்ச்சி போச்சு, என்ன சொல்றாங்க, அந்த திருகையில இந்த காலத்துல அந்த மாதிரி வேலையெல்லாம் பெண்களுக்கு அல்லாஹ் தரவே இல்லை, எல்லாம் மிஷின் பாத்துக்கிறது. அந்த அந்த காலத்துல என்ன செய்யணும், மாவு அரைக்கிறது அவங்க தான் அரைக்கணும். திருகையில போட்டு என்ன செய்யணும், அன்னைக்கு ரொட்டிக்கு உள்ள மாவு வந்து திருகைன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க வீட்டுல, அதுல கோதுமையை போட்டு அப்படி சுத்தணும்னு சொன்னா அதுல அந்த மாவுகள் வரும். அந்த மாதிரியான திருகையில டெய்லி திருகை அரைச்சா என்ன ஆகும், கையெல்லாம் காய்ச்சி போயிடும். அது மாதிரி மாவு குழைக்கிறது, கிணத்துல தண்ணி இறைக்கிறது, இது மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சு ரொம்ப கையெல்லாம் காய்ச்சி போச்சுங்கிற நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே தாங்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, எத்தனை அடிமைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறாங்க, போர்க்களத்தில் பிடிக்கப்பட்டு வர்றாங்க, யார் யாருக்கெல்லாம் அடிமைகளை கொடுத்து வேலைக்காக வேண்டி நீங்க கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஒரு அடிமையை தாங்கல என்று பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் அடிமையை கொடுத்தாலும் மகளுக்கு என்ன சொல்றாங்க, மகளே இதை விட ஒரு சிறந்ததை நான் உனக்கு சொல்லி தரட்டுமா, உனக்கு அடிமை தானே வேணும், வேலைக்கு தான் ஆள் வேணுங்கிற, வேலைக்கு ஆள் வேணுங்கிற சரிதான், ஆனால் அதை விட ஒரு சிறந்ததை நான் உனக்கு சொல்லி தரட்டுமா, இரவு படுக்கைக்கு போகும் பொழுது 33 தடவை சுப்ஹான் அல்லாஹ் சொல்லு, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, 33 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லு, இப்படி சொல்லிக் கொண்டீர்களே ஆனால் அடுத்த நாள் வரக்கூடிய வேலைகள் உங்களுக்கு எளிதாக இருக்கும், அல்லாஹ்வுடைய உதவியினால உனக்கு எளிதா இருக்கணும், இதை செய்யுமா, வேலைக்கு ஆள்லாம் வேணாம், எல்லாரும் கொடுக்குறாங்க, மகளும் கொடுக்கல. இப்ப எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டா, வீட்டு வேலையை செஞ்சு எந்த அளவுக்கு உங்களுடைய வேலை இருந்திருக்கிறது, கையெல்லாம் காட்சி போற அளவுக்கு பெத்த மகளுக்கு இருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது வந்து அப்படியே அவனை பண்றாரு, நீ நான் மாவுலாம் அரைக்கிற அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். மகள் மீது எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க, அந்த கையை பார்த்துட்டு துடிச்சு போய் இப்படி இல்லாம பண்றாரு, அலி உன்னை குடும்பப்படுத்துறாரு, அவர் மாவாட்ட வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்களா, என்ன செஞ்சாங்க, அப்படி தாமா இருக்கும் குடும்பம் அப்படிதான் செய்யணும்னாங்களா இல்லையா. அவ வீட்டுல உள்ள வேலைகளை வந்து செய்யறது வந்து பெண்கள் என்ன செய்யக்கூடாது, வெளி வேலையை அவன் போய் கஷ்டப்படுறான், நம்ம வீட்டுல நம்ம செஞ்சா தான் அந்த வேலையை ஷேர் பண்ணா தான் சரியா வரும், நம்ம லோடு குறைச்சுதான் வச்சிருக்கு, சம்பாதிக்கிறவள் நம்மள்ட்ட தரப்பட்டிருக்கிறது, அது அவர் பாத்துக்கிறாரு, நம்ம வீட்டுல உள்ள வேலைகளை பாத்துக்கிறோம். அந்த காலத்துல மேட்டரே கிடையாது, சுவிட்ச் போடுற வேலை மட்டும்தானே, கிரைண்டருக்கு சுவிட்ச் தான் போடணும், வாஷிங் மிஷினுக்கு சுவிட்ச் தான் போடணும், எல்லாமே நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, மெனக்கிட வேண்டியது இல்ல, அதுவே துணி காய போடுற வரைக்கும் வேலை மிஷின்ல முடிஞ்சு போயிடுது. அப்ப திருகைக்கு ஆட்ட வேண்டிய, கடையில் அரிசி வாங்கிட்டு வந்திருப்போம், நெல்லை போட்டு ஆட்டி அரைச்சி நல்லா அரிசியாக்க வேண்டிய நிலையில நம்ம இருக்கிறோம் இல்ல, எல்லாமே வந்து கை வேலை ஒண்ணுமே கிடையாது, கூட்டி பெருக்கிற கூட மிஷின் தான் கூட்டுது, அந்த மாதிரி எல்லாமே மிஷின்ல வந்த பிறகு இது வந்து கஷ்டமா நமக்கு தெரிகிறது. அந்த காலத்துல இவ்வளவு வேலை செஞ்சவங்களுக்கு கஷ்டமா தெரியவில்லை. அதனால இதை இன்னும் பெண்கள் வந்து வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யறவங்களுடைய கடமை தான் என்பதற்கு இன்னும் நிறைய ஆதாரம்